ஹலோ ஆல். நான் பேபியோட பாடி கேர் அண்ட் ஸ்கின் கேருக்கு என்னெல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு 2 தடவை குளிக்க வச்சுருவேன். எப்போ குளிக்க வச்சாலும் குளிக்க வைக்கிறதுக்கு ஒரு 10 to 20 மினிட்ஸ் முன்னாடி வந்து கோகனட் ஆயில் அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணிடுவேன். இது நார்மலாக நம்மளோட ஊரில் கிடைக்கிறதே போதுமானது. ரொம்ப ஃபேன்சியாக எதுவுமே தேவைப்படாது. 3 மந்த்ஸ் வரைக்கும் கோகனட் ஆயிலை தவிர வேறு எதுவுமே யூஸ் பண்ண வேண்டாம். 3 மந்த்ஸ்க்கு மேலே ஆலிவ் ஆயில் இல்லைனா வந்துட்டு ஆல்மண்ட் ஆயில் யூஸ் பண்ணலாம்னு சொல்லி என்னோட டாக்டர் சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இன்னும் பேபிக்கு வந்து 3 மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆகலை. அதனால நான் கோகனட் ஆயில் மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ என்னதான் கோகனட் ஆயில் யூஸ் பண்ணாலுமே சோப் யூஸ் பண்ணும்போது அவங்களோட ஸ்கின் வந்து ட்ரை ஆகிட்டே இருந்தது. ஸோ அதனால நான் வந்து ஸ்கின் ட்ரை ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த சீபாமெட் பாடி வாஷ் தான் யூஸ் பண்ணுறேன். சோப்பும் வந்து சீபாமெட்டு தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஆல்டர்னேட்டிவ் டேஸில் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் ஒரு நாள் சோப்பு ஒரு நாள் பாடி வாஷ் அப்படின்னு. அப்படி நான் யூஸ் பண்ணி பார்க்கும்போது தெரிஞ்சது சோப் போடுற டேஸ்லாம் அவங்களுக்கு வந்து நல்லா ட்ரையாக இருந்தது ஸ்கின்னு. என்னதான் லோஷன் அப்ளை பண்ணாலுமே. அண்ட் பாடி வாஷ் யூஸ் பண்ணும்போது நல்லா நீட்டாக இருக்குது. ஸ்கின் வந்துட்டு நல்லா ஹைட்ரேட்டடாக இருக்குது. அதனால நான் வந்து பாடி வாஷ் மட்டும்தான் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்.